ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் தர்ஷன் வந்து சொன்னார் 11க்குலாம் ரெடியாக இருங்க, நம்ம இன்றைக்கி வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எங்கே போகிறோன்னு 10 டைம்ஸ் கேட்டுட்டேன். இல்லை, உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கூப்பிட்டு போனார். நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி சைட், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ரொம்பவே நேச்சரோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ்னால் கண்ட்ரி சைட்னால். ஆக்சுவலி அப்புறம் நான் இந்த போட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவர் வந்து பிக் யுவர் ஓனுக்கு வந்து எனக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம பிக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பே பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே விசிட் பண்ணது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஃபைனலி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற முன்னாடி அவங்களே ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி பிக் பண்ணதை வாங்கினோன்னா ஒரு ப்ரைஸ், நம்மளே போய் பிக் பண்ணிவிட்டு வந்து வெயிட் போட்டோன்னா அது டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு பேஸ்கெட் வாங்கிட்டு நாங்கள் பிக் பண்ண போயிட்டோம். நம்ம அந்த பேஸ்கெட் வாங்கும்போது அவங்க சொல்லுவாங்க நம்ம எந்த ஜோனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து 1, 2, 3 அந்த மாதிரி போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து 5th ஜோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 5th செக்ஷனுக்கு போய்ட்டு பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போய் பிக் பண்ணனால அதில் ஆக்சுவலி பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் நம்ம உள்ளே நல்லா தேடி பார்த்தோன்னா 1, 2 இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு எல்லாம் பிக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி நான் ஒரு பக்கம் பறிச்சிட்டு இருந்தேன், தர்ஷன் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 2 பேரும் ஒரு வழியாக கொஞ்சம் ஆஞ்சி ஒரு அளவாக எடுத்துட்டோம். அதோட சரி ஓகே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி போகிற டைமில் என்னென்னா, நம்ம அவங்கக்கிட்ட அந்த கவுண்டரில் கொடுத்தோன்னா அவங்க அதை வெயிட் பார்த்து எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு போகலாம். நான் நினச்சேன் அந்த பக்கெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க, பட் ஆனால் பக்கெட் கேட்கல. நாங்கள் பக்கெட்டோட எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கேக் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராஸ்பெர்ரி அண்ட் பனானா கேக் அண்ட் லெமன் கேக். ஆக்சுவலி எனக்கு லெமன் கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ராஸ்பெர்ரி அண்ட் பனானா கேக்கை விட. அண்ட் கிரிப்ஸும் வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டோம். அப்புறம் தர்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். ஆக்சுவலி அவருக்கு ரொம்பவே டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக 2-3 பிளேயும் வச்சுருந்தாங்க அவங்க சில் பண்ணுறதுக்காக. அண்ட் வாஷ்ரூமே ரொம்ப ஆக்சசிபிளாக தான் இருந்துச்சு. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்போயுமே மார்க்கெட் போயிட்டு ஜஸ்ட் பாக்ஸில் எல்லாமே வாங்கி சாப்பிடாமல் நம்மளே கார்டனுக்குள்ளே போய் அதை ப்ளக் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்மூதி போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு தர்ஷன் என்னை இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு போனதுக்கு.